ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி எப்படி ட்ராயிங் வரைகிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெனு பாரில் ஃபைல் இருக்குது. ஃபைலில் போய்ட்டு நியூங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் நியூ ஃபைல் நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா பக்கத்துலேயே பாருங்கள் Ctrl+N அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ இருக்கா, இதை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் இருக்குது. டிஃபால்ட் நேம் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் தான் இருக்கும். நம்ம சேவ் பண்ணும்போது என்ன ஃபைல் நேம் கொடுக்குறோமோ அந்த ஃபைல் நேம் வந்து இதில் ரீப்ளேஸ் ஆகிடும். அடுத்து பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் என்னென்ன இருக்குன்னா கிளிப் போட்டு டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ், யூஎஸ் பேப்பர், இன்டர்நேஷனல் பேப்பர்னு இது இருக்குது. இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எது மாதிரியான சைஸில் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம், என்ன பேப்பர் சைஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ்னால் நார்மலாக அவங்க இவ்வளோ இன்ச்சஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேப்பர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ லெட்டர் பேப்பர் சைஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னா லெட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. லீகல் பேப்பர் சைஸ்னால் இதெல்லாம் அந்த பேப்பர் சைஸை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியே போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சைஸில் நீங்கள் ட்ராயிங் போட்டுக்கலாம். இன்டர்நேஷ்னல் பேப்பர் போனீங்கன்னா A4, A5, A6 அப்படிங்கிற சைஸில் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதில் நம்ம கஸ்டம் கொடுத்துட்டா நம்மளே என்ன பேப்பர் சைஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ இதில் பாருங்கள் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது பிக்சல்ஸ், இன்ச்சஸ்னு இருக்கா, சிஎம், எம்எம்னு. இதில் நம்ம சென்டிமீட்டர் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ட்ராயிங் வரைய போகிறேன் அப்படின்னா யூனிட்ஸில் சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வித்து ஹைட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பிக்சல்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்னாகும், அந்த இமேஜ் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நான் 300 பிக்சல்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் நீங்கள் எது மாதிரியான கலர் எடுத்துக்கிறீங்க, கலர் மோடு பிட் மேப்பா, கிரே ஸ்கேலா, ஆர்ஜிபி கலரா, சிஎம்ஒய் கலரா, லேப் கலரா, இதில் நீங்கள் என்ன கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த கலர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எவ்வளோ பிட் அப்படிங்கிறதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் பேக்ரவுண்டில் 3 இருக்குது. ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர், டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒயிட்டுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஒயிட் கலர் கொடுத்தா எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு என்ன ஆகும்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டோடைய ஃபைல் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயே ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், நீங்கள் இந்த க்ரீனு இந்த இதெல்லாம் இந்த சைடு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கலர் வேரியேஷன் வருமோ அது உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலர் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் லைட் கலர் அப்படின்னா இதில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, கரண்ட் கலர் என்ன, இப்போ நம்ம நியூவாக செலக்ட் பண்ணியிருக்க கலர்ஸ் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இதே டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஹைட் எவ்வளோ, எஸ் எவ்வளோ, பி எவ்வளோன்னு ஒவ்வொரு கலருமே, ஆர்ஜிபி கலர்ஸ் எவ்வளோ, சிஎம்ஒய் கலர் எவ்வளோ அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜும் நமக்கு காமிக்குது. இதை நம்ம பேஸ் பண்ணி கூட இங்கே நம்ம கோட்ஸ் வந்து இங்கே மாற்றுறதா இருந்தாலும் நம்ம மாற்றுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்னாகும், கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் 5ங்கிறது இங்கே மாற்றிட்டு இப்போ அந்த க்ரீன் தகுந்த மாதிரி எனக்கு ஆகும் கலர் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா ஒன்லி வெப் கலர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எது மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் ஒயிட் கலர்ஸ் செலெக்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோடு உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இப்போ கலர் லைப்ரரிஸ் போனீங்கன்னா இப்போ எனக்கு இந்த கலர் ரிலேட்டட் எனக்கு வேணும், இல்லை இந்த கலர் ரிலேட்டட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர்லேயே லைட் கலர்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே பாருங்கள் எல்லோனா அந்த கலர் வேரியேஷனில் எனக்கு என்னாகும், டிஸ்பிளே ஆகும். இப்போ இது மாதிரி எனக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட்ஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது மாதிரியும் கொடுத்துக்கலாம். இல்லை பிக்கர் இது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வெப் இது வரும். இல்லை எனக்கு வெப் கலரும் வேணாம், நார்மலாக எடுத்த கலரே வேணும்னா அதை டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா இந்த இது வந்துடும். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் கலர்ஸ் எப்படி போகிறதுன்னு. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கிற இடத்த இப்போ பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். வெப் கலர்ஸ் எனக்கு வேணாம், நார்மல் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இது மாதிரி கலர்ஸ் வேணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சைடோ நீங்கள் மவுஸ் கொண்டு போய்ட்டு லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஒன்லி வெப் கலர் அப்படின்னா வெப் கலரில் எனக்கு எது மாதிரி கலர்ஸ் ரிலேட்டட் வேணுமோ அதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கலரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் ரிலேட்டட்ஸ்லாம் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு வெப் கலர்ஸ் வேணாம், எனக்கு கலர் லைப்ரரியே போகணும் அப்படின்னா கலர் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கலரோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் ரிலேட்டடாக எனக்கு காம்பினேஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வரும். என்ன கலர் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேப் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப் கலர்ஸ் எனக்கு வருதா, எல் எவ்வளோ, ஏ எவ்வளோ, பி எவ்வளோங்கிறது. அடுத்து பாருங்கள் இந்த இது மாதிரி என்ன கலர்ஸ் வேணுமோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் லைப்ரரிஸில் இருந்து வேணால் வெப் கலர் போகணுன்னா என்ன பண்ணிக்கலாம், பிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். வெப் கலர் வந்துடுச்சு. எனக்கு வெப் கலர் வேணாம், நார்மல் கலர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா வெப் கலரை ரிமூவ் பண்ணி விட்ருங்க, அந்த ஆப்ஷனை எடுத்து விட்ருங்க. நார்மல் கலர்ஸ் மாதிரி வந்துடுச்சா. இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த கலர் பேக்ரவுண்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்க எனக்கு பேக்ரவுண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒயிட் கலர் இருந்தது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா. இனிமேல் நான் ஓப்பன் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் கலரோட ஃபைல் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கிறேன், ஃபைலில் போய்ட்டு நியூ, இங்கே பேக்ரவுண்ட் கண்டென்ட்ஸ் இருக்கா, இதில் பாருங்கள் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர், டிரான்ஸ்பரண்ட். முன்ன நம்ம என்ன பார்த்தோம், ஒயிட் பார்த்தோம், ஒயிட் கலரில் எனக்கு ஓப்பன் ஆனது. இப்போ நான் என்ன பேக்ரவுண்ட் கலர் வச்சுருக்கணும் அந்த பேக்ரவுண்ட் கலரே எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுங்க. அந்த பேக்ரவுண்ட் கலரில் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்கா. இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, நம்ம என்ன கலர் பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே இருக்காது. இப்போ ஒயிட்டுன்னு கொடுத்தா நமக்கு என்னாகும், எந்த டிராயிங் வரைஞ்சாலும் ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட இருக்கும். பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தோம்னா நம்ம டிஃபால்ட்டாக என்ன பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த செலெக்ஷனில் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்னா எந்த கலருமே இருக்காது. நீங்கள் ஒரு இமேஜ் போட்டிங்கன்னா அந்த இமேஜ் மட்டும்தான் இருக்கும், அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் எதுவும் அப்ளை ஆகாது. ஃபோர்க்ரவுண்ட் நீங்கள் அந்த இமேஜுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ டிரான்ஸ்பரண்ட் இப்போ எந்த ஒரு இதுக்கு பேக்ரவுண்டே வேணாம், அந்த இமேஜை மட்டும் நான் ட்ரா பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டில் எடுத்து வரைஞ்சிட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த பிளேஸில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கலருமே இல்லை நமக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கலரை இப்போ டிரான்ஸ்பரண்ட் கலரில் எனக்கு இந்த இதில் எந்த டிராயிங் நீங்கள் வரைஞ்சாலும் இதுக்கு பேக்ரவுண்டே இல்லாமல் இதே டிராயிங் தான் நமக்கு வரைய முடியும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டிராயிங் வரைகிறேன் பாருங்கள். இப்போ இதில் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரஷ் டூல், பென்சில் டூல், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். இப்போ டிராயிங் வரைய இந்த 3 டைப்ஸ் டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ பி, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட்கட் கீ இருக்குது பி பி பி. ப்ரஷ் டூலுக்கு பி, பென்சில் டூலுக்கு பி, கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலுக்கு பி. இப்போ ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர், இது வந்து எனக்கு என்னது ஃபோர்க்ரவுண்ட் கலர். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும், ப்ளூ கலர் வேணும் இல்லாட்டி க்ரீன் கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்னால் உங்களுக்கு இந்த கலர் வரும். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கோ அது மேலேயும் இது கீழே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த சைடு நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். அங்கே போய்ட்டு இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் கலர் நம்ம எப்படி செட் பண்ணமோ அதே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபோர்க்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் நமக்கு இங்கே செட் ஆகிடுச்சா. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ட்ராயிங் வரைகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டயாமீட்டர் அப்படிங்கிற அந்த பிக்சல் ஸ்பேஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இது ப்ரெஷ்ஷோட சைஸை மீன் பண்ணுது. இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ப்ரெஷ் எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு, இதே நான் ப்ரெஷ்ஷோட சைஸை அதிகப்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக தெரியுதுன்னு. இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கா. அப்போ நம்ம வரையக்கூடிய ப்ரெஷ் வந்து என்ன சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த மாஸ்டர் டயாமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. இப்போ இது நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ்ங்கிறது என்ன நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ப்ரஷ் டைப்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இந்த பிளேஸில் கொடுத்துருக்காங்க. 1 2 3 போட்டு இந்த பிளேஸில் என்ன டைப் வேணுமோ அந்த டைப் நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். சைஸ் அதிகப்படுத்துகிறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். வருதா. இப்போ பாருங்கள் இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம ஹார்ட்னஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த 300 இதை எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ பாருங்க, இதே இந்த ஹார்ட்னஸை நான் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு ட்ரா பண்ணி பார்க்குறேன். முன்ன வந்து 0ல் இருந்தது, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 50ல் வைக்கிறேன். 50ல் வச்சு இந்த பர்சன்டேஜ் நீங்களே டைப் பண்ணுறதா தான் டைப் பண்ணிக்கலாம், இல்லை இதில் செலக்ட் பண்ணுறதா தான் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இதே ஷேப்பே நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்க, 100ல் வச்சு இந்த ஹார்ட்னஸ் வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மூணுத்துக்குமே உங்களால் டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் எடுத்தது ஒரே ப்ரெஷ் தான். அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் என்ன பண்ணேன், 3 டைப் ஆஃப் வரைஞ்சிருக்கேன். எதை பேஸ் பண்ணி, ஹார்ட்னஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. ஹார்ட்னஸ் 0ல் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வரையக்கூடிய இமேஜ் கொஞ்சம் கிளியராக இல்லை, என்ன ஆகுது, அந்த ஓரத்தில் அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸோட வருது. அதே பார்த்தீங்கன்னா 50% நான் வச்சு வரைகிறேன் அந்த ஹார்ட்னஸை. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிது. ஆனால் 100% ஹார்ட்னஸில் நான் வச்சு வரையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, கிளியர் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கிது. இதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இது மாதிரி நமக்கு எந்த ஷேப் ஆஃப் ப்ரஷ் வேணுமோ அந்த ஷேப் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இதே வந்து இதெல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஹார்ட்னஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப் ப்ரஷ் இருக்குல்ல, அதில் மட்டும்தான் உங்களால் ஹார்ட்னஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஹார்ட்னஸே உங்களுக்கு ஹைட் ஆகிடுச்சு. இப்போ யூஸ் சாம்பிள் சைஸ்னால் என்னதுன்னா, இந்த ஷேப் எடுக்கும் போது ஒரிஜினல் சைஸ் என்னவா இருந்ததோ அந்த இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது உங்களுக்கு புரியுதா, ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. அடுத்து பென்சில் டூல் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பென்சிலும் ப்ரஷ்ஷும் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். பென்சிலும் பார்த்திங்கன்னா ட்ரா பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பென்சில் டூல் பாருங்கள், எடுத்து நான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே பார்த்த எல்லா ப்ரஷஸுமே இங்கே இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்த எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸும் இங்கேயும் இருக்குது. நான் இப்போ இதில் 19 வச்சு நான் என்ன பண்ணுறேன், 19 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன பிக்சல்ஸ் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் தகுந்த மாதிரி நமக்கு வருங்க. இன்னும் கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதோட ஹார்ட்னஸ் 100ல் இருக்குது. 0ல் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ 50ல் வச்சு ட்ரா பண்ணுறேன். என்ன ஆகுது பாருங்கள், முன்னா நம்ம ப்ரஷ் வரைஞ்சது என்ன ஆகுது, 0க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடிஞ்சிச்சு, 50க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடிஞ்சிச்சு, 100ல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பென்சிலில் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா, முடியலை. இதெல்லாம் ஹார்ட்னஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது, இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் நமக்கு இந்த பென்சிலில் யூஸ் பண்ணும்போது வராது. ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ப்ரஷோட சைஸை. இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சைஸ் வந்து உங்களுக்கு ப்ரஷோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இப்போ ப்ரஷோட சைஸ் எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் பண்ண க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சைஸோட இது டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ப்ரஷ் டூல் பார்த்துட்டோம், பென்சில் டூல் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். இப்போ இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது மேலே கலர் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த கலர் மேலே நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர்லாப் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் பாருங்கள், நான் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ஹால்ஃப் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு க்ரீன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் போயிட்டு க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இது மேலேயே என்ன பண்ணலாம், ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி வரையலாமா. இப்போ வரைஞ்சிங்கன்னா அப்படியே கரெக்டாக இது மேலேயே எனக்கு ஓவர்லாப் ஆகுமா அந்த கலரு, அது வந்து வராது. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுறோம்.
எந்த இடத்துலலாம் நான் வந்து இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கணும், இந்த எங்கெல்லாம் இந்த கலர்ஸ் இருக்கோ அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய எல்லா கலருமே க்ரீனாக எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டேன்னா பட் என்ன பண்ணிக்கிறேன், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணிக்கிறோம், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் சாம்பிள் சைஸை போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அது மேலேயே நம்ம நார்மலாக எல்லா ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகுது, எந்த இடத்துல கலர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த க்ரீன் கலர் வந்து ஃபில் ஆகுது. இப்போ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற இடத்துல நமக்கு ஃபில் ஆகுதா, ஃபில் ஆகுறது கிடையாது. இது வந்து எந்த பிளேசஸில் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வச்சு நம்ம எந்த இமேஜ் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த பிளேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் வரைஞ்சி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதே பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஒயிட் ஏதாவது ஒரு கலர்ஸ் நம்ம செட் பண்ணியே என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம் ஃபைலை, அந்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னாகும், இது கலர் எந்த இடத்துல இருக்கோ அந்த கலர் தானே ஓவர்லாப் பண்ணுது. அப்போ இதில் நம்ம ஏற்கனவே கலர்ஸ் வந்து கொடுத்துருப்போம், அந்த இடத்துல நம்ம பண்ணும்போது எனக்கு என்னாகும், இந்த க்ரீன் வந்து ஓவர்லாப் ஆகிடும். பேக்ரவுண்ட் தனியாக நம்ம ஷேப்ஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி வரைஞ்ச ஷேப் தனியாக நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும், பிளாக்காகவே க்ரீனாகவே சேஞ்ச் ஆகிடும். அடுத்து அதை பார்ப்போம்.